நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இனி உள்ள நேரம் ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற நேரம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமத்தை உடையவராயிருக்கிற, எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகையில் வைத்திருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையதப்பா. வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். ஜனம் காயப்பட்டவர்களாய், சிலதை இழந்தவர்களாய் இந்த இடத்தில் நிற்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் எப்ப எல்லாம் சந்தோஷம் வரும்னா, கணவர் ஒரு சர்ப்ரைஸா ஒரு செயின் வாங்கி கொடுத்தா பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதை விட ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்தா அதை விட சந்தோஷம். இது ஒரு தற்காலிகமான சந்தோஷம், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக குடும்ப வாழ்க்கையை கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ஒரு வகுப்பு எங்களுக்கு உண்டு. அதிலே எங்களுக்கு படிப்பித்து தந்த அந்த ஆசிரியர் அடிக்கடி சொல்வார், நீங்க ஒரு காலம் திருமணமாவீர்கள், நீங்கள் ஒரு காலம் உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால், உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால், உங்களுடைய இல்லாமையிலையும் நீங்க வெளியூர் பிரயாணம் பண்ணி வர சொல்ல, அவங்களுக்கென்று அவர்கள் விரும்புகிற ஸ்நாக்ஸோ உங்களால் இயன்றதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு படிப்பித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய குடும்பத்திலே கணவன் என்ற முறையிலே நமக்கு அதை அபியசித்து படுத்தினால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த உறவு இன்னும் வலுப்படும் என்பதை இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு நிருபத்தை எழுதும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் மனப்பாடம் செய்யலாம், மனனம் செய்திருக்கலாம். இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்றம் இரக்கம் உள்ள வாழ்வு, மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த வாழ்வு. இந்த சந்தோஷத்தில் நன்மை வர சொல்ல, உயர்வு வர சொல்ல, மேன்மை வர சொல்ல, ஆசீர்வாதம் வர சொல்ல, சந்தோஷமாய் இருப்பது என்பது ரொம்ப எளிது. ஆனால் எப்பொழுதும் துக்கம் வரும் பொழுதும், நெருக்கம் வரும் பொழுதும், கண்ணீர் வரும் பொழுதும், வியாகுலம் வரும் பொழுதும் அங்க நம்முடைய சந்தோஷம் குறையும், நம்முடைய முக பாவனைகள் மாறும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் அந்த சந்தோஷம் என்ற வார்த்தை வருது, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டை முடிக்க போகிறோம். இனி நம்ம மத்தியில் இருக்கிறது இனி ஒரு மாசம் தான். இந்த 2024 நம்ம குட் பை டாடா சொல்லக்கூடிய ஒரு கடைசி எண்டுக்குள்ள வந்து நிற்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். மகனே, மகளே, இந்த 11 மாசத்துல நீ எந்த அளவு கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருந்தாய் என்பதை உன் மனசாட்சி கிட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம், இந்த ஆண்டுல ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டை தந்தார் என்ற
துக்கத்தை நாம் முன்வைப்போம். ஆனால் வேதம் நேர் எதிர்மறையாய் சொல்கிறது, நீங்கள் கர்த்தருக்குள் எந்த சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றும் மறுபடியும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். பக்கத்தில் ஒரு சிரிச்ச முகத்தோடு கையை கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே சபையோடு விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்க இந்த சிரிச்ச முகத்தை கேட்டா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா அவங்ககிட்ட என்ன செய்யலாம், பேசலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை ஏற்றெடுத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நீங்க எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்பீங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லை பாஸ்டர், எப்பொழுதும் என்னதான் இருக்க முடியாது, சந்தோஷமாய் இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்யணும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இயேசு பல இடத்துல துக்கமாயிருந்தவன, எல்லாம் இழந்தவன, எல்லாம் கைவிடப்பட்டவன சென்று அவனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். லாசருடைய குடும்பத்தை நேசித்தவர், லாசருடைய குடும்பத்தோடு ரொம்ப ஐக்கியப்பட்டவர். ஆனால் லாசர் வீட்டில் துக்கம் வந்துச்சு, ஆனால் அந்த துக்கத்தை கூட இயேசு சந்தோஷப்படுத்தி அவர்களை மகிழ்வித்ததாக இந்த வேத சரித்திரம் நமக்கு சொல்கிறது. அதனால் இதை குறித்து உங்களுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்வதற்காக ஜெபத்தோடு இந்த காலையிலே நிற்கிறேன். ஆதலால் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார், நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம யாரா இருக்கணும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்க துக்கம் என்னதா மாறும், சந்தோஷமாக மாறும். நம்பர் 1, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் என்கிற தேவ பக்தன் இயேசுவை முழு மனிதனாக முழு தெய்வமாக வர்ணித்து ஆழமான சத்தியத்தை, வார்த்தையை ரொம்ப மென்ஷன் பண்ணி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த 16ஆம் அதிகாரத்தில் ஒரு மெரிட்ட ஆண்டவர் சமூகத்திலிருந்து எடுத்து நமக்கு தருகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். பிள்ளைகளை சொல்லி, தன் வாழ்க்கையை சொல்லி, தன் கடனை சொல்லி, தான் இழந்து போனதை சொல்லி நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆனா இந்த காரியத்தை உங்களை பார்த்து உலகம் சிரிக்கும், உலகம் சந்தோஷப்படும், ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில துக்கத்தோடு இந்த ஆராதனையில வந்திருக்கிறீங்களோ, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த காலையில சபையை பார்த்து சொல்லுகிறார், உலகம் இந்த நல்ல நாளிலே உங்களை பார்த்து சந்தோஷப்படுத்த சொல்ல, நீங்கள் அழுது புலம்ப சொல்ல, நீங்கள் அழுது கவலைப்பட சொல்ல, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். இன்னைக்கு காலையில எல்லா இடத்திலும் துக்கத்தோடு அழுகையோடு இந்த 11 மாதத்தை கடத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த 11ஆம் மாதத்தின் கடைசி நாளிலே நின்று பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உங்க துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன், ஒரு அல்மைட்டி உள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், உன் துக்கத்துக்கு இன்னைக்கு ஒரு பரிகாரத்தை கொண்டு வருவேன், நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ மகிழ்ச்சியாயிருப்பாய், நீ ஆனந்த களிப்பாய் இருப்பாய் என்று ஆவியானவர் சொல்கிறார். நம்ம சம்பாதித்த பணத்தை விட,
நம்முடைய உறவுகளை விட நம்மை சந்தோஷப்படுத்தி நம்ம துக்கத்தை எடுத்தெறிகிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல வந்திருக்கிறார். 21, 22, 23, 24 வசனத்தை அப்படி தொடர்ந்து வாசித்து பாருங்க, பார்ப்போம். வாசிக்க பார்ப்போம். 21, ஸ்திரீயானவளுக்கு வந்திருக்கும் பொழுது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். சகோதரிமாரே, நீங்கள் ஒரு பிரசவ மருத்துவமனையிலே அந்த வார்டுக்குள்ளே கடத்தி விடும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல ஒரு குழந்தைக்காக பெற்றெடுப்பதற்கு பட்ட வேதனை, பிள்ளை உங்க கையில தர சொல்ல அந்த வேதனை மாறி நீங்கள் சந்தோஷப்படுகிறது போல, மறுபடி அவள் உபத்திரவத்தை நினையாதது போல நீங்கள் எங்கெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ, யாராலெல்லாம் வேதனைக்குள்ளாக்கப்பட்டீர்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் வேதனையை சந்தோஷப்படுத்தி உன்னை ஆறுதல் படுத்தும். பக்கத்தில் இருக்க தோலை தட்டிய சொல்லுங்க, உங்க சுக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறார். 16, 22, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைவீர்கள். கவனிங்க, இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? துக்கம் அடைவீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஒருவேளை இன்னைக்கு துக்கத்தோடு போனீங்கன்னா மறுபடி உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்க மறுபடி என்னதாவீங்க? ரிஜாய்ஸ். நீங்க சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் சந்தோஷம் ஒருவனும் உங்களுக்கு நிறைய மாட்டான், எடுத்துக்கொள்ள மாட்டான். உங்க சந்தோஷத்தை மற்றவங்க ஒருவேளை உங்க பணத்தை பாக்கெட் அடிக்கலாம், திருடலாம், உங்களுக்குள்ள உடைமைகளை திருடலாம். ஆனா உங்க சந்தோஷத்தை ஒருவனாலும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு தர விரும்புகிறார். என்னத்துல? உங்க துக்கத்துல இந்த சந்தோஷத்தை அவர் தர விரும்புகிறார். 23, அந்த நாளிலே சோத்திரம், நன்மை வந்தாச்சுன்னா நீங்க என்கிட்ட என்ன செய்ய மாட்டீங்க? ஒன்னும் கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினால் கேட்டுக்கொள்வது எதுவோ கரங்களை தட்டி நீ சந்தோஷமா உன் லைஃப கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். நீ துக்கமுகமாய் அழுது கேட்கிறத நான் விரும்பல. நீ கர்த்தர் சமூகத்துல உன் துக்கத்தை சந்தோஷப்படுத்த நான் விரும்புகிறேன். நீ சந்தோஷப்பட்டுட்டனா நீ அந்த சந்தோஷத்துல எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். 24 வசனம், அத எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். இதுவரைக்கும் நீங்க நாமத்தினால ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அண்டர்லைன் மனசுல பண்ணுங்க. நேற்று வீட்டு கூடத்துல ஒரு ஆளை யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்க பைபிள்ல எங்கெல்லாம் கிரிக்கணுமோ குத்தணுமோ அங்கெல்லாம் குத்திருக்கீங்க. தயவு செய்து ப்ளீஸ் ரிக்வெஸ்டா சொல்லுகிறேன், இந்த பைபிளை ஒரு நாள் எல்லாரும் வந்து பாருங்க. இந்த பைபிள்ல ஒரு இங்கினுடைய ஒரு சொட்டு கூட இது இருக்காது. நான் அவ்வளவு இந்த வேதத்துக்கு ஹானர் பண்ணுகிறேன். அங்க குறிக்கிறது உள்ளத்துல குறிக்கணும். ஆமென். சில நேரத்தில் நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஒரு வசனம் லெஃப்டா ரைட்டா அந்த வரைக்கு அங்கிட்டா இங்கிட்டா இருக்கிறதுங்கிறத ரொம்ப மைனூட்டா எடுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கு பைபிள் ஆராதனை முடிஞ்சவொன்னு பாருங்க, இந்த பைபிளை கொண்டு போங்க. நான் எத்தனை பைபிளை நான் கையில் வச்சிருக்கிறேன், ஒரு பைபிளில் இதில் கருத்தையுங்கோ வெள்ளையுங்கோ எந்த பச்சையுங்கோ இதில் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காதியா. நான் அவ்வளவாய் இதை நான் நேசிக்கிறேன். இந்த வசனம் என்ன படிப்பிச்ச சிலதை நான் அப்படியே தத்ரூபமாய் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இதுவரையும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சந்தோஷம் இல்லாம வந்திருக்கிறீங்களா? ஆராதனைக்கு போனல என்னதை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சடங்காச்சாரமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில பூவோடு சேருகிற நாறு
மணக்கும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவன் கூட போனீங்கன்னா உங்க விசுவாசத்தை கெடுத்துருவான். சந்தோஷம் இல்லாதவன் இடத்துல போனீங்கன்னா உங்க சந்தோஷம் போச்சு. ஒன்று, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கடைசி வசனம், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வேணுமா வேண்டாமா? சந்தோஷம் வேணுமா வேண்டாமா? இது செங்கோட்டையில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது, தென்காசியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காது, எந்த ஹைபர் மார்க்கெட்டிலும் இருக்காது. இது தருகிற ஒரே இடம் தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி இந்த வசனத்தை கனெக்ட் பண்ண சொல்ல எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் நல்லா தந்தாரு. அது பழைய ஏற்பாட்டில் எரேமியா 31:13. எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகை, நல்ல கவனிக்கணும் பிள்ளைகள், எல்லாம் கவனி. யாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்க? அப்பொழுது கன்னிகைகளும், தம்பிமாரே கவனி, வாலிபர்களும், ஐயா மாரே நரைச்ச முடியல இருக்கிறவங்கள உங்களை பார்த்து சொல்ல, முதியவர்களும் ஆனந்த களிப்பாக மகிழுவார்கள். எல்லாரும் எல்லாம் அங்க பாயிண்ட் இப்ப இங்க நிறுத்துங்க. எல்லாரும் என்ன பாருங்க, கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் என்ன செய்வாங்க? இப்போ இந்த பெரிய வயசானவங்களுக்கு பெரிய சந்தோஷமாகும். ஏன்னா வசனத்தை அப்படியே உள்வாங்குவாங்க. இந்த காலையிலே கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, அப்படி அந்த சந்தோஷம் இருக்கா? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி, சொல்லுங்க, தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்த. எவ்வளவு கிரேட் காட், எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை விட்டுட்டோமே. இந்த சந்தோஷம் வீட்டில் இல்லையே, ஒரு தனிப்பட்ட வாழ்விலே இல்லையே. ஏன் நாம் இப்படி மாற்றப்பட்டோம் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு வச்சிருக்கப்பா, ஆனா நீ அதை சுதந்தரிக்கவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கிலாந்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இங்கிலாந்தில் ஒரு மனுஷன், பெரிய பணக்காரன், பயங்கர சொத்தினுடைய உடைமை, ஆனா பிள்ளைகள் இல்லை. அந்த வீட்டில் ஒரு அம்மா வேலைக்கு போவாங்க. அந்த அம்மா வீட்டில் அந்த பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் வேலைக்கு ஒருவர் போவார். ஒரு அம்மா போனாங்க, ஒழுங்க போவாங்க, அந்த ஐயாவுக்கு செய்ய வேண்டிய சகல பணிவிடைகளையும் செய்வாங்க. ஒரு நாள் 2 பேருமே வயது சென்று மரித்து விட்டார்கள். பின் அந்த சொத்தை அனுபவிக்கு வேற யாரும் இல்லை. அப்போ அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுத்துச்சு, இந்த பொருள் எல்லாம் ஏலம் செய்து விட்டுருவோம். அப்போ வீட்டில் உள்ள உயர்ந்த பொருளை ஏலம் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த ஏலத்துக்கு முன்ன வந்து எல்லாத்தையும் ஏலம் வாங்கியாச்சு. கடைசியில் ஏலத்துக்கு அந்த ஐயாவனுடைய அம்மாவனுடைய போட்டோ, ஃப்ரேம் செய்த போட்டோ, இந்த போட்டோவை ஏலம் எடுக்கிறதுக்கு யார் இல்லை. அந்த வீட்டில் பாத்திரத்தை கழுகின அந்த அம்மா, வீட்டுக்கு ஒற்றை அடிச்ச அந்த அம்மா, இவங்க துணிகளை கழுகின அந்த அம்மா, ஐயோ இவ்வளவு நாள் எனக்கு சாப்பாடு தந்த அவங்களுடைய போட்டோவையாவது எனக்கு எடுக்க முடியும், அதுக்கு மேல திராணி இல்லைன்னு சொல்லி அந்த ஏலத்துக்கு முன்னாக நின்று சொல்லிச்சு, இது எவ்வளவு ரூபானாலும் நான் இந்த ஐயாக்குள்ள அம்மாக்குள்ள போட்டோவை நான் வாங்கி கொள்ளுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அம்மா அந்த போட்டோவை ஏலம் கொடுத்து வாங்கி வர சொல்ல, அந்த போட்டோ அப்படி ஃப்ரேம் செய்த போட்டோ கீழே விழுந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்துக்குள்ளே ஒரு வாசகம் எழுதியிருந்தது, எனக்கு பிள்ளைகள் இல்லை, என் சொத்தை அனுபவிப்பதற்கு யாரும் இல்லை,
எங்குள்ள எல்லா கஷ்ட நஷ்ட சூழ்நிலைகளில் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா இருந்த இந்த அம்மா இந்த சொத்துக்கு உடையவன் என்று ஒரு உயில் எழுதப்பட்டிருந்தது. கரங்களை தட்டி இந்த காலையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காய் உண்மையாய் இருந்தால், நீ கர்த்தருக்காய் உண்மையாய் தேவனையோடு கூட நடந்தால், உன் வாழ்க்கையில வருகிற சந்தோஷத்தை வேற யாராலும் தர முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால அந்த சந்தோஷத்தை தர முடியும். அப்பொழுது உங்கள் கன்னிகைகள், உங்கள் வாலிபர்கள், உங்கள் முதியவர்கள் ஆனந்தமாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, அவர்களை தேற்றி, அவர்களை சஞ்சலத்தை மாற்றி, அவர்களுக்கு சந்தோஷத்தை அருளுவேன். இந்த ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்ல, அந்த சந்தோஷம் உனக்கு தரப்போறேன், ஏற்றுக்கொள்ள தயாரா? ஆமென். முகவரே சொன்ன, இது ஹைபர் மார்க்கெட்ல கிடைக்கவே கிடைக்காது. இது ஒருவரிடத்துல மட்டும் கிடைக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஒன்று, துக்கத்தில் என்ன தருவாரு? சந்தோஷத்தை தருவார். நம்பர் 2, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி. உபத்திரவத்தில் சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு. உபத்திரவத்தில். என்னது? உபத்திரவத்தில். இயேசு சொன்னார், பூமியில் உங்களுக்கு என்னது இருக்கு? உபத்திரவம் இருக்கு. இந்த நல்ல காலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவிலே சவுலாயிருந்த பொழுது, நானே ராஜா, நானே மந்திரி, நான் படிச்ச பட்டம் என்ன, நான் படிச்ச நியாயப்பிரமாணம் என்ன, நான் கமாலியனுடைய பாதத்தில் தோளை தட்டி தூக்கி விடுவாரு. இப்ப அவன் பவுல் ஆன உடனே கொரிந்தில நின்று மக்களோடு சொல்கிறான், மக்களே, இப்ப எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, தைரியத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன், உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதல் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்தையும் பூரண சந்தோஷமாக்கி இருக்கிறீங்க. நீங்க பசியாயிருந்தோம், பட்டினியாயிருந்தோம், அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டோம், எங்களுக்கு தோள் கொடுத்தவங்க யாரு? கொரிந்து சபை. இன்னைக்கு காலையில் வாழ்வில் உபத்திரவம் வரும். வாழ்வில் நேசித்தவர்கள் நம்மை கைவிடுவார்கள், நம்மளை தூற்றுவார்கள், நம்மளை பார்த்து பார்க்காதவர்களை போல போவார்கள். இது உலகம், இது சகஜம். ஆனால் என் கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவத்தில் உனக்கு ஒரு பூரண சந்தோஷத்தை நான் தருவேன். நண்பன் உன்னை கைவிட்டாலும், உற்றார் உன்னை கைவிட்டாலும், உபத்திரவத்தில் கூட இருக்கிறவர் ஒருவர், அவர்தான் என் நேசர். ஆமென். அவர்தான் என் நேசர். வீட்டில் போய் 7ஆம் அதிகாரத்தினுடைய 4 இருந்து நீங்க 16 வரை வீட்டில் வாசிக்கணும். எனக்கு இப்போ அதை சொல்லி உங்களுக்கு நேரத்தை அடுத்த வசனத்தை சொல்வதற்கான வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று அறிந்து கவனித்து அடுத்த வசனத்துக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போறேன். வீட்டில் அண்டர்லைன் எழுதி வீட்டில் போய் அதை வாசிக்கணும். 1 தெசலோனிக்கர் 1:6, 1 தெசலோனிக்கர் 1:6, நீங்கள் மிகுந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட எங்களையும் கரங்களை தட்டி. The great leader ஆக்கும் புதிய ஏற்பாட்டில் the Saint Paul, பவுல் இந்த தெசலோனிக்க சபையை ரொம்ப மெச்சி எழுதுகிறாரு. எப்படி எழுதாரு? இந்த மக்களை போல எங்களுக்கு நேசித்து எங்களுடைய கஷ்டத்தில் எங்களுடைய காரியங்களுக்கெல்லாம் இவங்க மன ரம்யமாக எங்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப 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 உபத்திரவத்தில் கர்த்தரோட நோக்க பார்த்து ஒரு சபையாக்கும் இந்த தெசலோனிக்க சபை. இந்த பவுல், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில்
பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. என்னதுல? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களை மகிழ்விக்கும். பரிசுத்த ஆவி உங்களை தோளை தட்டி சொல்லும், ஆறுதல் படுத்தும். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. ஹலோ, யாரெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்க வீட்டில் என்னது இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு காலையில் மனசாட்சிக்கிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட, நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறோமா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள இந்த புத்தகமாக இன்னைக்கு மாற்றிருக்கிறோமா? இரண்டாவது, உங்கள் உபத்திரவத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். என்னதுல? உபத்திரவத்தில். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் தேவ பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளையே, என்னைக்கு அது உங்களுக்கு உபத்திரவமாக இருக்காது. திருவசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டவர். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 திருப்பிக் கொள்ளுங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். 12, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை இப்படிதான் துன்பப்படுத்தினார்கள். அல்லேலூயா. என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இது காதல கலத்தின கூட்டம். இவங்க கூட என்ன செய்யக்கூடாது? இது வெள்ளச்சட்டை வெள்ளை வேட்டி வெள்ளை சாரி உடுக்கிற கூட்டம். இவங்க கூட சேரக்கூடாது. ஊர் ஒதுக்கி வைக்கும், உறவுகள் உங்களை ஒதுக்கி வைக்கும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், பலவிதமான தீய மொழிகளை உங்கள் பேரில், இது அல்லேலியா கூட்டம்னு சொல்லுவாங்க, பொய்யாய் சொல்லுவார்கள். ஆனால் கத்த சொல்ல, நீங்க தான் ஏன் பாக்கியவான். கையப்படி சொல்லுங்க, நீங்க தான் பாக்கியவான்கள். 12ஆம் வசனம் வாசிங்க. 12 என்னப்பட்டு? சந்தோஷப்பட்டு. சொல்லுங்க, ஐயோ எங்களை இவங்க ஏற்றுக்கொள்ளாட்டையும் ஏங்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நல்ல புரியும். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் வேணும்னா, ரிவார்டு வேணும்னா, இந்த பூமியில் இருக்கிற காலம் வரை என்ன செய்யணும்? சண்டையெல்லாம் மாற்றி வச்சிருங்க. இந்த அடிக்கடி யாருக்கெல்லாம் சண்டை வரும் தெரியுமா? இந்த பொட்டப்பிள்ளை வச்சிருக்கிற இந்த அம்மாமாருக்கும் இந்த பொட்ட பிள்ளைக்கும் அடிக்கடி காலை நேரமாக எந்திரி. அடுத்த சண்டை யாருக்கு சண்டை தெரியுமா? கணவனும் மனைவிக்கும். நீ எனக்கு அது வாங்கி தரல, நீ இது வாங்கி தரல. உயிர் உள்ள நாளெல்லாம் ஒன்றை நான் நினைச்ச மாட்டேன், என் உள்ளத்தில் வச்சுக்கிட்டே இருப்பேன். இது எங்கே உள்ள விசுவாசம், எங்கே உள்ள சத்தியம்? உயிர் போக தட்டியும் பேச மாட்டேன். உயிர் போனால் எப்படி பேசுவேன்? செத்தா என் முகத்தில் கூடி முழிக்க கூடாது. செத்தா கூட செத்து கழிஞ்சு எப்படி முகத்தை பார்ப்பாங்க? யாரு வந்து போற ஒருத்தர் கையை கட்டி இழுத்துருவாங்களே, போச்சு ஜாலி முடிஞ்சு. நீ வெளியில வந்துடும் சொல்லி உடனே ஃப்ரீசர்ல தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இது உலகம். இன்னைக்கு காலையில் யார் வீட்டில் சந்தோஷம் இருக்கோ, நீங்க பரலோகத்தில் போச்சு அந்த சந்தோஷம். இந்த பூமியில சந்தோஷம், அழுகையும் பற்கடிப்பும் துக்கமும் இருந்தா அங்க போன உன விரட்டி ஓடிச்சு விட்டுருவாரு. பூமியில் இருக்கிற கால வர கஞ்சி கிடைச்சாலும் சோத்திரம் பண்ணுங்க. ஆமே. கூழு கிடைச்சாலும், அப்ப என் மனைவி கூழு செய்து தந்திருக்கா, சோத்திர ஆண்டவரே. சபைக்கு கத்த சொல்கிறார். உபத்திரவத்தில் சந்தோஷம் உண்டு, உபத்திரவத்தில் சந்தோஷம் உண்டு. அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் பொழுதிலே அவருடைய மெல்லிய சத்தத்தை நமக்கு நேராக அனுப்பி இருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷத்தை, உங்களுக்கும் எனக்கு ஒரு ஆறுதலை,
உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபையை இந்த காலையில் தரப்போகிறது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் கூட இதுவரையும் சந்தோஷமா இருந்ததில்லை ஆண்டவரே. நான் விவாகமாகி இன்றைக்கு வர சந்தோஷமாய் இருந்ததில்லை ஆண்டவரே. இந்த தேவாலயத்துக்கு வந்து இதுவரையும் நான் சந்தோஷமாய் இருந்ததில்லைன்னு சொல்லுதவங்க உங்களை பார்த்து வேதத்தின் மறைப்பொருளை வைத்து ஆழமாக விரிவாக உங்களுடைய முகத்தோடு முகமாக கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் நான் உங்களை விட மாட்டேன். இல்லாவிட்டால் உங்களை விட மாட்டேன். பாடலை விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் பாதத்தில் நோக்கி பாருங்க. நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை சந்தோஷமாக மாற்றுவேன். அந்த முகாந்திரத்தை 5 காரியத்தை உனக்கு நான் விளம்பி தந்திருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு நீ போனா, அதை ஏற்றெடுத்து போனா, இன்னைக்கு அதனுடைய பிரதிபலனை நீ அடைவாய். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலையிலே உங்கள் சத்திய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்னும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.